வணக்கம் நண்பர்களே, என் கணிப்பு சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு செம்மையான வண்டிங்க இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சம்ருத்தியோட SM20 குழுக்களில் வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சம்ருத்தியோட குழுக்களில் இதில் வந்தது நம்பர் பார்த்தீங்கன்னா 9 2 6 7 0 9. இப்போ இந்த நம்பரில் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம். செம்மையான வண்டிங்க, பாருங்கன்னு சொல்லி நம்ம 2 தடவை 3 தடவை அழுத்தி சொல்லியிருந்தோம். ஸ்பெஷல் நம்பரில் 7 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. 379 பாக்ஸ் போட்டுக்கிங்க. அப்படி எப்படி இருந்தாலும் நமக்கு போட்ட காசு எடுத்துடலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 7 9 வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 7 9 5 ஆப்போசிட் 0 வச்சு பாக்ஸ் போட்டிருந்தாலும் இதுலேயும் பக்கா வின்னிங் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கூட 79 ஆல்போர்டு 79 இங்கேயும் கொடுத்துருக்கேன். இங்கேயும் பாஸு, இங்கேயும் பாஸு, இதுலேயும் பாஸு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், என்ன அருமையான வின்னிங் தான் கொடுத்துருக்குறோம் நண்பர்களே. நீங்கள் பார்த்து கொஞ்சம் விளையாடினீங்கன்னா போதும். ஒரு நல்ல முயற்சி. என் கணிப்பு தப்பாகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் கணக்கில் எந்த மாதிரியான கணக்கு நான் கொடுக்குறதும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நண்பர்களே. அதுதான் நல்ல ஒரு வின்னிங்கை கொடுக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கு 15/9/2025 பாக்கியதாராவோட 20வது குழுக்கள் இருக்குது. இதில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது, இந்த 926 709 709க்கு எப்படி நமக்கு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 7 வந்தால் என்ன மாதிரியான நம்பருங்கள்லாம் வரும்னு முதல்ல நம்ம கணக்கில் எழுதிப்போம். 7 வந்தால் 4 வரும், 3 வரும், 6 வரும். அப்புறம் 0 வந்தால் 0க்கு என்ன நம்பர் மாதிரியான நம்பருங்கள்லாம் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 1 5 2 இந்த மாதிரியான நம்பருக்கு செட் ஆகும். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு, அதுக்கு 9க்கு எப்படி செட் ஆகுதுன்னா 8 2 0 இந்த மாதிரி நம்பருக்கு செட் ஆகும் நண்பர்களே. இது நீங்கள் பார்த்து விளையாடுங்க. இந்த நம்பரை வச்சு நாளைக்கு எப்படி அது கீழே அது எந்த நம்பர் செட் ஆகும், ஏபிசியில் எப்படி கணக்கு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எழுதிடுவோம். ரிசல்ட் வந்து இன்றைக்கி 926 709. இப்போ இந்த ரிசல்ட்டில் நமக்கு வந்த நம்பரையும் வராத நம்பரையும் முதல்ல தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற நம்பரை வச்சு கணக்கு எடுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல 1 2 3 4 5 6 7 8 9 0. இப்போ இந்த நம்பர் வந்த நம்பர்லேருந்து எடுத்துடுவோம். 9 2 6 7 0 9. மீதி இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 1 3 4 5 8. இப்போ இந்த 3 8 பவரில் ஒரே மாதிரி நம்பருங்க. இந்த 1 3 8 கண்டிப்பாக ஒரு நம்பர் ரிட்டர்ன் ஆகிடும். இல்லை டபுள்ஸ் ஆகிடுச்சுன்னா 3 8 கூட வரலாம் நண்பர்களே. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. 7க்கு 3 9க்கு 3 செட் ஆகும். அதே மாதிரி 7க்கு 8 9க்கு 8 செட் ஆகும். அப்படி டபுள்ஸ் வந்துச்சுன்னா 8 வந்தால் வரும் நண்பர்களே. கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. இப்போது இந்த 7க்கு ஏபிசி எப்படி வருதுன்னு பார்ப்போம். என் கணக்கில் ஏபிசிக்கு எந்த மாதிரியான நம்பருக்கு செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் 315 0 27 468 இந்த மாதிரி நம்பரும் வருது பாருங்கள். இப்போது ஏபிபிசி ஏசி ஆல்போர்டில் என்ன மாதிரி நம்பருங்க செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 54 0 2 2 0 31 13 68 86. நம்ம தினம் கொடுக்குற நம்பர் வந்து சிங்கிள் நம்பர் எதனா ஒன்றுக்கு கொஞ்சம்
முன்ன பின்ன இருந்தால் கொடுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுனால நம்ம அது ஒரு நம்பராக கொடுத்துட்ருக்கோம். அது நல்ல ஒரு வின்னிங்காக வந்துட்டுருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னா 379 கொடுத்துருந்தோம். அதில் 7 9 பாஸ் ஆகிடுச்சு. இந்த 3க்கு மட்டும் 0 வச்சுருந்து பாக்ஸ் போட்டிருந்தோம்னா அழகான ஒரு வின்னிங்கு. இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 412. இந்த 412 நீங்கள் பாக்ஸாக போடுங்க. பாக்ஸாக போட்டிங்கன்னா எப்படினாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பாருங்கள் நண்பர்களே, இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து விளையாடினீங்கன்னா மட்டும் போதும். இப்போது நாளைக்கு நமக்கு இந்த ஏபிசியில் ஒரு செட்டிங் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது, இது மேட்ச் ஆகுது, இல்லை என் கணக்கில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் எனக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் போடலாம் தாராளமாக. அந்த மாதிரி நம்பருங்க பார்த்தீங்கன்னா 317 328 065 025 618 620 428 801 254 452. இதுதான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களாக கொடுத்துட்டு தான் இருக்குங்க. நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம மேலும் நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் நல்ல நம்பராக எடுக்கிறதுக்கு எனக்கு உத்வேகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.